எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கக்கூடிய பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறோம். பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா செவந்து வரவும் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம். காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்ததுபடி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த எண்ணெயில் இந்த வத்தலை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பொரியலுக்குலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரவும் ஒரு 3 பச்சை மிளகாவும் 1 ஸ்பூன் சீரகத்தையும் லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க. இப்போ அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இதை நல்ல எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த காரம் உடைய ஃப்ளேவர் வந்து நல்லா நம்மளுக்கு இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கிடலாம். இதை மாதிரி நீங்கள் பொரியல் செய்யும் போச்சுல நீங்கள் துருவி சேர்க்க வேண்டாம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பீசஸாகவும் வேண்டாம், குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணியோ உப்போ எதுவுமே சேர்க்காதீங்க. ஒரு 40% அளவுக்கு இது குக்காய் வரட்டும். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. அந்த ஆவிலேருந்து விழுற தண்ணியிலே அது கொஞ்சம் ஓரளவுக்கு குக்காய் வரும். இந்த சமயத்தில் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு போடவுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக அதுலேருந்து நீர் விட்டு இன்னுமே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை தண்ணி ஊற்றி அவிச்சு அந்த தண்ணி தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பாங்க. அதை மாதிரிலாம் நீங்கள் செய்யாதீங்க. அப்படி செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டு நீங்கள் தாளித்து விடுறதா விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதோடைய சத்தெல்லாம் வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு ஒரு 60% அளவுக்கு குக்காய் வரும். இன்னும் நம்மளுக்கு நறுக்குன்னு இல்லையா, அது நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி இதில் லைட்டாக அப்படி தெளித்து நம்ம பொரியல் செய்கிறதுனால அந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக நம்மளுக்கு வந்திருக்கும். ஒயிட் ரைஸ் கூடலாம் பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா பீட்ரூட் பொரியல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் இறக்கும் போச்சுல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷாக துருவி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கொத்தமல்லி தழை பிடிக்கும்னா அதை சேர்த்துக்கிடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா முட்டையை வந்து தனியாக பொரியல் பண்ணுங்க. அதாவது மிளகுத்தூளும் உப்பும் போட்டு நீங்கள் பொரிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியெல்லாம் நீங்கள் கொடுத்து விடாதீங்க. ஏன்னா காலையில் செஞ்சு கொடுத்து விடுறது மத்தியானம் சாப்பிடும் போச்சு அது நல்லா இருக்காது. குழந்தைங்க இப்போ வீட்டில் இருக்கிறாங்கன்னா மத்தியானம் நீங்கள் முட்டை பொரியல் போட்டு இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பீட்ரூட் பொரியல் செஞ்சிங்கன்னா இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.